யாத்ரா டாக்கீஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நமது யாத்ராஸ் ஃபிலிம் டாக் நிகழ்வில் இன்றைக்கி இயக்குனர் பாலா எழுதி இயக்கி வெளிவந்திருக்கிற வணங்கான் திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம். வாய் பேச முடியாத, காது கேட்க இயலாத மாற்றுத்திறனாளியான கோட்டி சுனாமி பேரழிவில் தாய் தந்தையை இழக்கிறான். அவனையும் அவன் தங்கையையும் சர்ச் ஃபாதர் ஒருவர் வளர்க்குறாரு. கோட்டி முன்கோபக்காரன். விளிம்பு நிலை மனிதர்களுக்கு பிரச்சனை ஏதாவது வரும்போது அவர்களுக்கு துணை நின்று அவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்கள அடித்து நொறுக்கிற கேரக்டர். இப்படி நியாயத்துக்காக அடிதடி தகராறில் ஈடுபடும் கோட்டியை ஒரு மாற்றுத்திறனாளி இல்லத்தில் வாட்ச்மேன் வேலையில் சேர்த்து விடுறாரு சர்ச் ஃபாதர். அங்கு நடக்கும் அதிர்ச்சியான சம்பவங்களால் அவன் குற்றவாளி ஆகிறான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய வலி இன்னொரு மாற்றுத்திறனாளியால் தான் உணர முடியும்னு மிக அழகாக அற்புதமாக நாயகன் மூலம் வெளிப்படுத்தும் விதம் அருமைங்க. வாய் பேச முடியாத அவன் கோர்ட்டில் நிறுத்தப்பட்டு காவல்துறையால் தகுந்த சாட்சியங்கள் கொடுக்க முடியாமல் அவன் எப்படி விடுவிக்கப்படுறான் என்றதை ஒரு சவாலான திரைக்கதை அமைச்சு இயக்குனர் பாலா அவங்க தனது பாணியிலேயே கதாபாத்திரங்களை செதுக்கி மிக அற்புதமான நடிப்பை எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் வாங்கியிருக்காரு. கோட்டி வாய்ப்பேசா காது கேட்காத மாற்றுத்திறனாளியா அருண் விஜய் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அருண் விஜய் ஃபிலிம் கேரியரில் இந்த படம் ஒரு சிறப்புக்குரிய படமாக இருக்குங்க. தங்கையாக நடித்த ரிதா அவங்க மிக யதார்த்தமாக நடிப்பை வெளிப்படுத்தி எல்லா சீன்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணுறாங்க. நடிப்பில் கோட்டியை காதலிக்கும் ஹீரோயினாக ரோஷினி பிரகாஷ் வராங்க. நல்ல காமெடி சென்ஸோட மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நீதிபதியாக இயக்குனர் மிஷ்கின் வராரு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக சமுத்திரக்கனி, அப்புறம் சர்ச் ஃபாதர்னு எல்லா கேரக்டரும் மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி கேரக்டரை அருண் விஜய் மிக சிறப்பாக கையாண்டிருக்காரு. அவரை சுற்றி வர்ற எல்லா கேரக்டர்ஸும் ஆக்ஷன் மூலம், டைலாக்ஸ் மூலம் மற்றும் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலம் அவங்க நடிப்பை கொண்டு வந்திருக்கிற விதம் இயக்குனர் பாலா வெற்றி பெற்றிருக்காருங்க. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக், சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சிறப்பாக இருக்குது. முக்கியமாக ஸ்டன் சிவா மாஸ்டருடைய ஃபைட் சீனெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வணங்கான் திரைப்படம் பாலா முன்பு இயக்கிய பிதாமகன், நந்தா, நான் கடவுள் போன்ற படங்களை நம்மள்கிட்ட மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை திரைப்படத்தில் பதிவு செய்கிறதுல இயக்குனர் பாலா தனது முத்திரையை மறுபடியும் பதிச்சிருக்காரு. அங்கங்கே மத ஒற்றுமையை பற்றி மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. ஹீரோவுக்கு நிகராக நேரடி வில்லன் கதாபாத்திரம் இல்லை. அப்பப்போ சண்டை காட்சிகளை மட்டும் சில வில்லன்ஸ் வந்து போகிறாங்க. ஸ்ட்ராங்கான நேரடி வில்லன் கேரக்டர் இருந்திருந்தால் இன்னும் படம் கிரீப்பாக அழுத்தமாக இருந்திருக்கும். கேமரா ஒர்க்ஸ், எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இந்த படத்தில். இயக்குனர் பாலா தனது படத்திற்கான அழுத்தமான கிளைமேக்ஸை வலுக்கட்டாயமாக சேர்த்துருக்கிறது மாதிரி தெரியுது. நீங்களும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். வணங்கான் பாலாவின் இன்னொரு வித்தியாசமான படைப்பாக நம்மால் உணர முடியும். நன்றி.